மலையில் வந்து நடக்கவே முடியல. 4 பேர் ஒருத்தர் டோலி கட்டி தூக்கினது எவ்வளோ கஷ்டம். ஜோலி கட்டி உடம்பு சரியில்லாட்டி 1 மணி 2 மணி ராத்திரிக்குன்னா கூட மழையை பெய்ஞ்சா கூட ஜோலி கட்டி தான். அவங்க சத்த பின்னால் அந்த மண் ரோடு வந்துச்சு. எல்லாம் எடுத்து காட்டி இது மாதிரி உங்களை மாதிரி ஃபோன்லலாம் எடுத்து உலகமே அனுப்பி கொஞ்சம் பண்ணாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண் சாலை இப்போ வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்படுத்தின மண் சாலை. இந்த மண் சாலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இப்போதைக்கு பயன்படுத்தி போயிட்டு வராங்க. இந்த பிரச்சனைக்காக ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருந்தா நம்ம ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு ரோடு வச்சுருந்தா தான் அது போகும் வரும். ரோடு வச்சு இல்லாத எங்கே போகும்? என்னையா இந்நேரத்துக்கு தூக்கின்னு வரீங்களே, நீங்கள் இன்வாசி தரம்படி தூக்கின்னு வரீங்க. நம்ம ஊர் ஏரியாவில் வந்து மக்கள் வந்து திடீர்னு ஒரு வீட்டு ஒரு ஆபத்துன்னா யாரும் ஐயோ அவங்க வீட்டு ஆபத்துன்னு நிற்க மாட்டாங்க. அதெல்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக்னாமலை வாணியம்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நெக்னாமலைக்கு தான் போக போகிறோம். அந்த நெக்னாமலையில் போயிட்டு என்னென்ன இருக்குது, மேலே எப்படி இருக்குது, மேலே கிராமம் எப்படி இருக்குது, அங்கே இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்க, எல்லாத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த வழியில் நம்ம போகலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரோ வந்து நெருப்பு வச்சுருக்காங்க. ஃபுல்லாக எரிஞ்சு சாம்பலாக இருக்குது. இந்த நெருப்பு வைக்கிறதுனால இந்த மாதிரி மரம்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எரிஞ்சு வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இங்கே வந்து போகிறவங்க யாரும் இந்த மாதிரி நெருப்பு வைக்கிற வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம். இதனால் மொத்தமே இந்த நெருப்பு நம்ம சிகரெட் ஏதோ பிடிக்கிறதுனாலையோ ஏதோ ஒன்று பண்ணுறதுனாலையோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எரிஞ்சு சாம்பலாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. எதுவுமே வெயில் காலம் பார்த்தா நெருப்பு வச்சதுனால சுத்தமாக இருந்து சாம்பலாயிருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது. இந்த மலையோட அடிவாரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த கோயில் ஒன்று இருக்கும். நம்ம மலைக்கு ஏறும்போது போய் சாமி கும்பிட்டு போகலாம். பார்த்தீங்கன்னா நல்லபடியாக மலைக்கு போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம சாமி வேண்டிப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு இங்கேருந்து போகிறவங்களும் சரி, மேலே இருக்கிற மக்கள் வந்து மலையிலேருந்து கீழே வந்த பக்கம் வந்தாலும் சரி இந்த சாமி கும்பிட்டு போவாங்க. வழி துணை விநாயகர் மாதிரி செய்வது. இங்கே வந்து இந்த சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு நல்லபடியாக போயிட்டு வரணும், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த சாமியை வந்து கும்பிட்டு போவாங்க. நம்மளும் நல்லபடியாக போயிட்டு வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் விநாயகர் தரிசனம் பண்ணிவிட்டு மலைக்கு வந்து கிளம்பிட்டோம். இந்த என்ட்ரன்ஸுக்கே ஒரு மாதிரி புகை தள்ளுது. இந்த மேலே இருக்கிற மக்கள் வந்து டெய்லியும் வந்து எப்படி வந்து போகிறாங்கன்னு தெரில. இதே வழியில் வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து ஸ்கூலுக்குலாம் வந்து போயிட்டுருக்காங்க. மேலே வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்குலாம் வந்து போயிட்டுருக்காங்க. நம்ம ஒரு நாள் போகிறதே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பார்த்திங்கன்னா மேலே அவங்களுக்கு ஏதாவது உடம்பு பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை பிரசவம் அந்த மாதிரி எதாவது இருந்தாலும் சரி, அவங்க வந்து டோலி கட்டிட்டு தான் தூக்கின்னு வருவாங்களாம். அது மாதிரி கீழே வந்து ஹாஸ்பிட்டல் யாரும் இறந்துட்டா இங்கேருந்து டோலி கட்டி தான் தூக்கின்னு போவாங்களாம். அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு அப்படியே ஆப்போசிட் வெள்ளைக்குட்டைன்னு சொல்லுவாங்க, அந்த ஊர்லேருந்து மேலே வர்றதுக்கு மண் சாலை அமைச்சிருக்காங்க. அந்த மண் சாலை கூட பார்த்திங்கன்னா கஷ்டமாக தான் இருக்குன்றாங்க. நாங்கள் போனதில்லை. நாங்கள் என்றைக்குனா போனால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கு இதுதான் வழி. இந்த வழியில் தான் ஏறி ஆகணும். தொடர்ந்து போவோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மலை ஏறின்னு இருக்கிறோம். இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா 1800 மீட்டர் ஹைட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எங்கள் வீட்டிலேருந்து பார்த்திங்கனாவே இந்த மலை நல்லா தெரியும். அதே மாதிரி இந்த மலையை பார்த்திங்கன்னா இந்த திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா கூட ஒரு 10-15 வீடியோ தான் இந்த மலையை பற்றி இருக்கும். ஆனால் இங்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சுதந்திரம் வாங்கி 75-76 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா சாலை இல்லாமல் எந்த அடிப்படை வசதி இல்லாமல் மக்கள் வந்து மலை கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க. இதை பற்றின எந்த ஒரு தகவலும் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து எங்கேயுமே இல்லை. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நம்மள மாதிரி யாரோ ஒரு யூடியூபர் வந்து மலை மேலே போய் வீடியோ எடுத்து சாலை வசதி இல்லை அப்படின்னு சொல்லி ஏதோ போட்டிருக்காரு. அதை நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நக்னா மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா சாலை வசதி இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சாலை வந்து அமைச்சிருக்காங்க. சாலை கூட தார் சாலை கிடையாது, மண் சாலை தான். அதில் சேஃப்டியாக தான் போகணுன்னு சொல்கிறாங்க. நம்ம இது வரைக்கும் போனதில்லை. பக்கத்தில் வர கேமராமேன் போயிருக்காரு. அவர் அனுபவத்தை வந்து இப்போ உங்களுக்கு சொல்லுவார். சொல்லுங்கள். அந்த சாலையில் வந்து நீங்கள் போயிருக்கீங்களா? போய்க்கிறேன். எப்படி இருந்தது? தார் சாலையிலே இல்லை, மண்ணு தான். இன்னொன்று வந்து டிரைவ் பண்ணுறாங்க டூ வீலரு. ஆமாம். நல்லா வந்து வண்டி ஓட்ட தெரியும் ஓட்டணும். ஓட்ட தெரியாதெல்லாம் ஓட்டினானா கண்டிப்பாக சில்லறை அதிகம். போன வாரம் கூட திருவிழா இருந்துச்சு, போக முடியல. ஏன்னா வெள்ளிங்கி போயிட்டு வந்ததுனால போக முடியல, மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கு முன்ன வருஷம் நான் போயிருந்தேன். மேலே கிராமம் தான், ஆனால் கீழே பண்ணுறதை விட பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைடு பண்ணுறத விட மலை மேலே பார்த்தீங்கன்னா திருவிழா தரமான திருவிழா தான். ஏன்னா கரகம் கிட்டத்தட்ட 7 கரகம் எடுக்கிறாங்க. ஆடுங்க பார்த்தீங்கன்னா 50க்கு மேலே ஆடுலாம் வெட்டுவாங்க. ஆடு வெட்டி அங்கேயே அன்னதானம் போடுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடனம் ஆடி ஒரு கலர்ஃபுல்லான திருவிழா தான் அது. ஆனால் மிஸ் பண்ணிட்டேன் உண்மையிலே, கூட ஒத்துப்படுறேன். இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னே போயிருந்தேன்னா கண்டிப்பாக அந்த திருவிழா பார்த்துக்கலாம். திரும்ப பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் தான். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மலையில் வந்து நம்ம யூடியூப்லேயே வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து எடுத்து போட்டோம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. அதோடைய மலையோட ஹைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20% ஹைட்டில் ஷார்ட் ஃபிலிம் வலின்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம். இந்த மாதிரி மலைப்பகுதியிலும் காட்டு பகுதியிலும் வந்து புகைப்பிடிக்கக்கூடாது, தீ வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்கும். 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே வந்து தண்ணி சாப்பாடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே எடுத்துகிட்டு வந்து பண்ணோம். அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க வந்து நம்ம சேனல்லே வலின்னு சொல்லி அந்த ஷார்ட் ஃபிலிம் இருக்கும், அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி நம்ம நண்பரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையை பற்றி அவர் சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்காரு, அதுலேயும் பாருங்கள். பார்த்திங்கன்னா இதுக்கே எவ்வளோ தண்ணி வேர்த்து ஊற்றிருச்சு. சமயத்தில் பார்த்தீங்கன்னா மலூர் மக்கள் மேலே வழியில் தானியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வழியை தான் எடுத்துன்னு போய் மலைக்கீழே வந்து கொடுக்குறதோ வாங்குறதோ எந்த பொருள் வாங்குறதோ வந்து வச்சுன்னு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் சாலை வந்து அமைச்சிட்டாங்க. சாலைனா மண் சாலை. மண் சாலை. அங்கேருந்து வண்டியில் கீழே இறங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மேக்ஸிமம் அந்த பக்கம் போயிடுவாங்க. இல்லைன்னா இப்போயே பார்த்தீங்கன்னா நாங்கள் கிராஸ் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 4 பேராவது கிராஸ் பண்ணிட்டுருப்பாங்க. 2017-15 நாங்கள் ஏறும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வெளியில் பிஸ்கெட் பாக்கெட் எதனா வாங்கினா கூட அவங்க வரும்போது அப்படியே வாங்கிப்போம். நம்மளுக்கே ஒரு கஷ்டமாக இருக்குது. அவங்க தினம் வந்து போயிருப்பாங்க, தினமும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பள்ளியில் படிக்கிற பசங்க கூட எங்கள் வழியாக வந்துருந்தாங்க. ஒன்றாவதுலேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு
பசங்க இந்த பள்ளிக்கு வந்து போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. நம்மளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே சமதள பதத்தில் வந்து எல்லாமே ஈஸியாக கிடைக்குது. நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய அடிப்படை விஷயம் கூட பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்களுக்கு அந்த வசதிகள் கிடைச்சாலையும் உண்டு, கிடைக்கலனாலையும் ஒன்றும் பிரச்சனை, கிடைக்கலனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. முடியலப்பா, கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு கண்டினியூ பண்ணலாம், முடியல. ஒரு 5 நிமிஷம் இங்கே உக்காந்துட்டு திருப்பி கிளம்பிட்டோம். இந்த மலை வந்து நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது சின்ன மலை மாதிரி தெரியும். ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மலை எனக்கு கரெக்டாக தெரியல. சின்ன வயசில் போனது. அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போது அது கூட பார்த்திங்கன்னா பாதி மலையில் தான் எடுத்தோம். பாதி மலை கூட இல்லை, கால்வாசி மலையில் தான் எடுத்தோம். அதனால் ஒரு 4-5 மலை வந்து பார்த்திங்கன்னா ஏறணும். ஏறி போக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே தான் இருக்கும். எனக்கு என்ன ஒரு இதுவாக இருக்குன்னா, ஒரு நாள் போக நம்மளுக்கே எப்படி இருக்குது. இன்னும் ஒரு நாளில் இந்த மலையில் ஒரு 10% நம்ம போகல. இதா அதே வழி தான், வழி வரும். அதுக்கே நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்களா. தினம் வந்து இந்த மலையில் கீழே இருக்கிற பொருள் மேலே இருக்கிற அவங்க விவசாயம் பண்ணுவாங்க இல்லையா, கம்பு, கேழ்வரகு, அதெல்லாம் கீழே தான் வந்து அவங்களுக்கு விற்பனை பண்ணணும். அது மாதிரி கீழே இருந்து மளிகை பொருட்கள், அரிசி, அவங்களுக்கு அங்கே மேலே இல்லாத பொருளை இங்கேருந்து வாங்கிட்டு தூக்கிட்டு தான் போகணும். அதே மாதிரி பசங்க வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு இங்கே தான் வந்து போகணும். மேலே ஸ்கூல் இருக்குது, 5வது வரைக்கும் 1வது கிளாஸ்லேருந்து 5வது வகுப்பு வரைக்கும் மேலே பள்ளிக்கூடம் இருக்குது. அதுக்கு மேலே படிக்கணும்னு கீழே தான் பசங்க வந்து போயிட்டுருக்காங்க. அப்பா முருகர் கோயில் தெரியுது, நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. படிப்புக்காக கூட இங்கேருந்து கீழே இறங்கி போய் வலிலையும் பெயின்லேயும் அவங்க எப்படி படிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனாலையும் பசங்க படிக்கிறதுக்கு இங்கே போகிறாங்க. அதுதான் ஆச்சரியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த மாதிரி மலையெல்லாம் வந்து ஏறும்போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் காலையில் வந்து ஏறணும். வெயில் டைமில் நம்ம ஏற முடியாது. இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து அது பழகிடுச்சு. நம்மள மாதிரி ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வெயில் இல்லாத டைமில் ஏறிடணும். இல்லைன்னா கஷ்டம். இப்போ ஒரு இடத்துல இருக்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்கோம். மலையோட 10% வந்து மலை மேலே வந்திருக்கோம். ரொம்ப மூச்சு வாங்குது, வேறு தனியாக இருக்குது. அது ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்கோம். நம்ம உட்காந்துக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு மரம் தெரியுதுங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கருங்காலி மரம். அவங்க மேலே போட்டால் அவங்க வாழ்க்கையை வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரம் இதுதான். உழைச்சாதானுங்க வாழ்க்கை மாறும். நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. அதே விட்டுட்டு கருங்காலி மாலை போட்டால் அம்மா ஆமாம்மா அதை போடுங்க, அம்மா இது தகுடு வைக்கிறா அது வைங்க, இதெல்லாம் உழைப்பால் மட்டும் உயரும். எந்த சேஞ்சஸுமே கிடைக்காதுங்க. நம்ம உழைக்கணும், கஷ்டப்படணும், நேர்மையாக இருக்கணும், உழைக்கணும். அப்படி இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னுக்கு போக முடியும். இந்த மாதிரி காட்டில் இருக்கக்கூடிய மரத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி அழித்து அது வந்து மாலையாக இது பண்ணி உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 5000 10,000 சினிமா ஆக்டருங்க போட்டுன்னு இருக்காங்க, சினிமா டைரக்டர்ஸ் வந்து போட்டுன்னு இருக்காங்க.
பெரிய பெரிய சாமியாருங்க வந்து போட்டுன்னு இருக்காங்க அப்படி இப்படின்னு பொய்ய மெய்ய உங்கள் கையில் சொல்லி உங்கள் கையில் காசை வந்து ஏமாற்றி வாங்கிட்டு போயிடுவாங்க. அதனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பொய். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மலை மேலே இவ்வளோ மக்கள் இருக்காங்களே, இந்த மலையை சுற்றி எக்கச்சக்கமான கருங்காலி மரம் இருக்குது. அவங்க நினச்சா வெட்டி வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா மரம் வளர்க்கலாமே, வளர்த்து அவங்க எல்லாமே கோடீஸ்வரனாக இருக்கலாமே. நீங்கள் மேலே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க கஷ்டம் எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம வார்த்தையால் சொல்ல முடியாது. கீழே சமதள பரப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்குது. ஸ்கூல் ஆகட்டும் எல்லா பொருளும் நமக்கு ஈஸியாக கிடைக்குது. உணவுப் பொருட்களை வந்து வேஸ்ட் பண்ணுறோம், ஈஸியாக கிடைக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். ஆனால் ஈஸியாக கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கூட ஒரு ஸ்கூலுக்கு படிக்கிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது அடிப்படையான விஷயம். அது கூட பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற பசங்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து காட்டில் வந்து இறங்கி போகணும். இங்கே வந்து வனவிலங்குகள்லாம் வந்து எதுவும் கிடையாது. காட்டு பன்றி, முயல் அந்த மாதிரி சின்ன சின்ன விலங்குகள் தான் இருக்குது, மற்ற மிருகங்கள் கிடையாது. ஆனால் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த மலைப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த படிப்பு கூட சுத்தமாக இல்லாமல் போயிடும். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம உழைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். அதனால் இந்த கருங்காலி மரத்தெல்லாம் வந்து நம்பி நீங்கள் காசு வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்மள மாதிரி ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தீ பற்றக்கூடிய பொருட்களை வந்து போட்டு போகக்கூடாது, இதுக்கு நெருப்பு வைக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா வெயில் காலம் எல்லாமே காஞ்சி போய் கிடக்குது. இங்கே நெருப்பு வச்சுன்னு வச்சுங்களேன் மொத்த மரமே வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சு சாம்பல் ஆகிடும். இங்கே இருக்கிற விலங்குகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காற்று பன்றி, முயல் அந்த மாதிரி விலங்குகள் தான் இருக்குது. அது கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செத்து போயிடும், வேறு இடத்துக்கு ஓடி போயிடும். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து நெருப்பு வைக்கிறது வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். பிளாஸ்டிக் வந்து பொருளையும் நம்ம போட்டு போகக்கூடாது. ஏன்னா பிளாஸ்டிக் பொருளை வந்து நம்ம போட்டோம்னா அது எத்தனை வருஷம் ஆனாலும் மக்காது. நம்மக்கிட்ட பிளாஸ்டிக் பொருள் எதுவுமே இல்லை, இருந்தாலையும் ஏதாவது ஒன்று ரெண்டு நம்மளுக்கு தெரியாமல் பேக்கில் இருந்தாலையும் கீழே எடுத்து போய் போட்டுடலாம். ஏன்னா வெள்ளிங்கிரி மலையில் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வந்து அது சொன்னாங்க. நம்ம அங்கே ஸ்ட்ரிக்டாக சொல்கிற இடத்துல ஃபாலோ பண்ணுறோம்ல, அதே தான். அந்த பிளாஸ்டிக் பொருள் ஒன்றும் பெரிய வெயிட்டு கிடையாது, சாதாரண ஒரு குப்பை தானே, நம்ம யூஸ் பண்ணுற பொருள் தானே. நம்ம அதே பேக்கில் போட்டு எதுவுமே கீழே வீசாட்டிடுவோம். தொடர்ந்து நம்ம வந்து மலையை வந்து ஏறிட்டுருக்கோம். இங்கே பில்லுக்கு வந்து தீ வச்சுருக்காங்க இல்லைங்களா, அதோடு சேர்ந்து எவ்வளோ மரம் வந்து எரிஞ்சு போய் கிடக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்கேன், இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நரிங்க, கரடிங்க இங்கேருந்து ஊருக்குள்ளே ஓடி வந்துடும். அந்த மாதிரிலாம் இந்த மலைப்பகுதியில் காட்டு பகுதியிலும் பார்த்திங்கன்னா விலங்குகள் வந்து இப்போ எதுவுமே கிடையாது. உங்களுக்கே தெரியும், விலங்குகள் இல்லைன்னா ஒரு இடத்துல இருக்கிற விதை வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பரவாது. விலங்குகளும் பறவைகளும் இல்லைன்னா இங்கே ஒரு மரத்தில் ஒரு விதை இருக்கும், அதை ஏதாச்சும் ஒரு பறவையும் விலங்குகளும் சாப்பிட்டா தான் அது போய் வேறு இடத்துல கழிவாக வந்து வெளியேற்றும் போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து மரங்கள் முளைக்கும், செடிகள் முளைக்கும், காடு வந்து அப்படியே மெயின்டைன் பண்ண முடியும். இல்லைன்னா 4 அடிவில் வந்து எல்லா மரங்களும் அழிக்கப்பட்டு மொத்தமாக அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது. இதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த தீ வைக்கிறதையும் பிளாஸ்டிக் உபயோகப்படுத்துறதையும் வந்து பார்த்திங்கன்னா மலைப்பகுதியில் வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. போனால் தான் வெள்ளிங்கிரி மலைக்கு போயிட்டு வந்தோம். வெள்ளிங்கிரி மலை ரொம்ப கஷ்டம். கஷ்டப்பட்டு போய் சிவனை பார்த்தாச்சு, அது சந்தோஷம்தான். அதை கம்பேர் பண்ணும்போது சின்ன மலை தான். ஆனாலும் வெயில் டைம்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மெயினாக நம்ம மேலே போயிட்டு இங்கே இருக்கிற மக்கள் அவங்க வீடுகள் எப்படி இருக்குது, விவசாயம் எப்படி இருக்குது, அவங்க ஊரில் கரண்ட்லாம் இருக்கா, மொபைல் ஃபோன்லாம் பயன்படுத்துகிறாங்களா, அவங்களுக்கு வந்து பள்ளிக்கூடம் எப்படி இருக்குது, தண்ணி எப்படி இருக்குது. மெயினாக வந்து இப்போ வந்து கேபிஐ பாலா வந்து பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தார். அது மக்கள் எப்படி பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரி டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். பார்த்திங்கன்னா மயில் மான் கூட இங்கே இருக்குதான், நம்ம கண்ணுக்கு தெரில. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருந்தால் தாங்க அது காடு மலை. எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அதுதான் பிரசவம் ஆகணும், உடம்பு சரியில்லைனா கீழே வந்து டோலி கட்டி தூக்கிட்டு வருவாங்க.
அப்படி தான் வந்தாகணும். கீழே இறந்துட்டா கூட அவங்கள டோலி கட்டி மேலே தூக்கிட்டு போவாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்து மண் சாலை அமைச்ச அப்புறம் பார்த்திங்கன்னா கேபி பாலா வந்து அது சொந்த செலவில் வந்து இங்கே ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தாரு. இப்போ சமீபத்தில் தான். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? அதுதான் மனசு வேணும். இங்கே படுற மக்களுடைய கஷ்டம் வந்து அதுக்கு தெரிஞ்சிருக்கு. உண்மையிலே சொல்கிறேன், அவர் செஞ்ச அந்த உதவி வந்து ரொம்ப ஈஸியெல்லாம் எடுத்துக்கவே முடியாது. ரொம்ப பெருசுங்க. மலையில் வந்து நடக்கவே முடியல. 4 பேர் ஒருத்தர் டோலி கட்டி தூக்கினது எவ்வளோ கஷ்டம். இந்த பிரச்சனைக்காக ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருந்தா நம்ம ரொம்ப பெரிய விஷயம். அது எங்கேயோ இருக்காது. ஆனால் இந்த மலையில் இருக்கிற பிரச்சனையை தெரிஞ்சு அது வாங்கி கொடுத்தது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. 4 பேர் டோலி கட்டி ஒரு கர்ப்பிணி அம்மாவை வந்து இங்கே தூக்கிட்டு போனால் இல்லை கீழே தூக்கிட்டு வரணும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கஷ்டம். இது இல்லாமல் மேலேருந்து கீழே வர்றதுக்கு டோலி கட்டி தூக்கிட்டு வரதுக்கு 5 மணி நேரம் ஆகலாம். அந்த 5 மணி நேரத்தில் அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும். அதனால் கேபி பாலா அவர்கள் செஞ்ச உதவி வந்து இந்த மலையோடு பெருசுங்க. அதே மாதிரி தான் நம்மளால் முடிஞ்ச உதவி வந்து நம்ம சக மனிதனுக்கு வந்து நம்ம செய்யணும். அதில் மட்டும்தான் மன அமைதியும் மன திருப்தியும் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா முதல் மலையை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஏறிட்டோம். முதல் மலையை தாண்டி 2வது மலைக்கு வந்து போயின்னு இருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கருங்காலி மரம் அங்கே பார்த்திங்களா, அந்த மரம் தான் இது. கருங்காலி விதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா கருங்காலி விதை. பாருங்க, கருங்காலி விதை. இந்த விதை தான் வந்து பார்த்திங்கன்னா காற்றுல அங்கங்கே விழுந்து இந்த மலைப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா செடியாக முளைக்கும். என்னென்னா தீ வச்சதுனால எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முளைக்காமல் போயிடுது. நம்மளை நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்களே, டிவிலாம் வந்து விளம்பரம் போட்டு கருங்காலி போட்டால் கோடீஸ்வரன் ஆயிடலாம்னு சொல்லி நமக்கு காசு கொடுக்குறாங்களே, அந்த கருங்காலி மரத்தோட விதை தான். தயவு செஞ்சு யாரும் நம்பி இந்த மாலையெல்லாம் நீங்கள் போடாதீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் உங்களுக்கு தான். உழைச்சா முன்னேறலாம். கடவுளை மட்டும் நம்புங்க, யாரையும் நம்பாதீங்க. எதை போட்டாலே கருங்காலி மாலை போட்டாலும் சரி, எதை போட்டாலும் சரி, நம்ம காசை இழப்போமே தவிர அதனால் எதையுமே சம்பாதிக்க முடியாது. நம்ம படித்த கடவுளுக்கு வந்து நம்மளுக்கு என்ன கொடுக்கணுங்கிறது தெரியும். நம்மக்கிட்ட அது எதையுமே எதிர்பார்க்க மாட்டாரு. கருங்காலி மாலை போடு, கோயில் 50 டைம் சுற்றி வா அப்படின்னு சொல்லி எதையுமே எதிர்பார்க்க மாட்டாரு. நம்ம நம்பிக்கைக்காண்டி அதை செய்கிறோம். அதனால் வந்து இதெல்லாம் விட்டுருங்க. அந்த காசை வந்து நீங்கள் 4 பேர் சாப்பாடு வாங்கி கொடுங்க. நீங்கள் சாப்பாடாக வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். கடவுள் வந்து அப்போ தான் சந்தோஷப்படுவார். கருங்காலி மாலை போடுறதுனால கடவுள் வந்து சந்தோஷப்பட மாட்டார். அதனால் வந்து நம்மளால் முடிஞ்சால் அந்த உதவி செய்யுங்க. நிறைய பேர் தெரியாது. அதனால தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக அதை பற்றி சொல்லணும் இருக்கிறோம். பக்கா வேஸ்ட்டுங்க இது. இந்த மாலை தயாரிக்கிற செலவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ஆகும். மினிமம் ஒரு 50-100 ரூபாய்க்கு ஒரு மாலை சேல் பண்ணலாம், ஒரு 200 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம். 10,000 ரூபா, 50,000 ரூபா, 5,000 ரூபா, 2,000 ரூபா, 3,000 ரூபான்னு சொல்லி சேல் பண்ணுறாங்க. இந்த 2,000 ரூபா காசு இருந்தால் நீங்கள் ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு மூட்டை அரிசி எடுக்கலாம், மளிகை சாமான் வாங்கலாம். ஏன் அதை வேஸ்ட் பண்ணுறீங்க? இல்லைனா 4 பேருக்கு வந்து சாப்பாடு ஒரு 200 ரூபாய்க்கு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போயிடலாம். அதில் வந்து புண்ணியம் கிடைக்கும், மன சந்தோஷம் கிடைக்கும். தயவு செஞ்சு வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கங்க. இல்லை இப்படியே போச்சுன்னா கருங்காலி மாலை வந்து ஒரு மாலை வந்து 5 லட்சம் சொன்னால் கூட நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்கிடுவீங்க. அதனால் இழப்பு வந்து உங்களுக்கு தான். சினிமாவை பார்த்து நம்பி சினிமாவில் அவர் போட்டுனதுக்காக இவர் போட்டுனதுக்காக நம்பி தயவு செஞ்சு இந்த மாலையை வந்து வாங்காதீங்க. இந்த மாலையை போடாத எவ்வளோ பேர் சாதிச்சுன்னு தான் இருக்காங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ 2வது மலைக்கு வந்து நம்ம போயிட்டுருக்கோம். தொடர்ந்து அப்படியே போயிட்டே இருப்போம். இங்கே கூட இது பாரு, இது கூட பார்த்தீங்கன்னா கருங்காலி மரம் தான். நிறையா இருக்குது. வரப்போ கொஞ்சம் அர்த்தம் போய் பாருங்க, இதுவும் கருங்காலி மரம் தான். இதெல்லாம் பெரிய மரம் ஆனப்புறம் வெட்டி அதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த மாலை வந்து தயாரிக்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு திருப்பி சொல்கிறேன், இதை நம்பி யாரும் ஏமாந்து போக வேண்டாம்.
இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்டில் இருக்கிற மரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வெட்டி அழித்து காட்டையும் அழிக்கிறாங்க, நம்ம கையில் விற்று நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தையும் அழிக்கிறாங்க, எல்லாத்தையுமே அழிக்கிறாங்க. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து மழை பெஞ்சா வந்து தண்ணி வந்து போயிட்டுருக்குமா, மழை பெஞ்சு கொஞ்ச நாள் ஆச்சுன்னா கூட தண்ணி போயின்னு இருக்குமா. இப்போ இங்கே வந்து கடுமையான வறட்சி. போன வருஷம் மழையும் சரியாக பெய்யலை 2023. அது இல்லாமல் இப்போ ரொம்ப வெயில் சீசன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து இங்கே தண்ணியே கிடையாது, ஒரு சொட்டு தண்ணி கூட பார்க்க முடியல. இங்கே இருக்கிற தண்ணி வந்து குடிக்கிற மாதிரி இருக்குமா சின்ன? இங்கே இருக்கிற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இங்கே குடிக்கலாமா, அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப சுத்தமாக. மலவத்தூர்லாவே பார்த்தீங்கன்னா ஒரு 3 இடத்துல கம்பல்சரி வந்து தண்ணி வந்துருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்துருக்கும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் நான், அந்த இடத்துல வந்து கம்பல்சரி தண்ணி வந்துருக்கும். அப்போலாம் எங்கே தண்ணி எடுத்துன்னு பார்த்து இங்கே தண்ணி குடிச்சிட்டு தண்ணி அப்படியே வந்து அவ்வளோ சுத்தமாக இருக்குமா, அந்த தண்ணி அப்படியே நம்ம குடிச்சிட்டு போகலாம், அவ்வளோ சுத்தமாக இருக்கும். இப்போ கூட பாருங்கள், நிறைய பேர் இந்த பாட்டிலெலாம் வந்து இங்கே போட்டு தான் போயிருக்காங்க. அவங்களுக்கு தெரியாமல் இது காடு தானே, எங்கன்னா போட்டால் எங்கன்னா போயிடுன்ற இதில் கூட போட்டு போயிருப்பாங்க. தெரிஞ்சுங்க, இது வந்து எத்தனை வருஷம் ஆனாலையும் பிளாஸ்டிக் வந்து மக்கவே மக்காது. அதனால தான் அரசாங்கம் சொல்லுது பிளாஸ்டிக் பொருளை பயன்படுத்தக்கூடாதுன்னு. தயவு செஞ்சு பிளாஸ்டிக் வந்து மலைப்பகுதியில் போடாதீங்க. நம்ம கீழே போட்டோம்னா கூட, சமதள நிலத்தில் நம்ம வசிக்கிற நிலத்தில் போட்டோம்னா கூட நம்ம எடுத்துடலாம். நம்ம மலையில் வந்து தேடி எடுக்க முடியாது. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே தீ வச்சுருக்காங்க, எல்லாம் இருந்து சாம்பலாக இருக்குது புல்லுலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருங்காலி மரம் தான் இருக்குது. எனக்கு வீடியோவில் காட்டுறதுக்கே பயமாக இருக்குது இந்த மரங்கள்லாம். நம்ம இந்த வீடியோவில் காட்டின இதை பார்த்துட்டு ஒரு சில அந்த கருங்காலி மாலை விற்று கொள்ளடிக்கிறானுங்க, அவனுங்க வந்து வெட்டிடுவாங்கன்னு பயமாக இருக்குது. ஆனால் அந்த மாதிரி வெட்ட முடியாது, ஏன்னா அங்கே ஃபாரஸ்ட் வந்து எப்பவுமே செக்கிங்கில் இருக்கிறாங்க. தயவு செஞ்சு யாரும் வந்து இங்கே மரத்தை வெட்டுறேன் வெட்டுறேன்னு மாட்டினீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபைன். அது இல்லாமல் 6 மாதம் ஜெயில் தண்டனை உண்டு. இந்த கருங்காலி மாலையோட இது வந்து இதோடு விட்டுருங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கங்க, கருங்காலி மாலையால் ஒரு யூஸுமே கிடையாது. அதனால் மரத்தையும் வெட்டாதீங்க, கருங்காலி மாலையும் வந்து போடாதீங்க. ஃபுல்லாக அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கருங்காலி மரம் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருங்காலி மரம் தான். ஃபுல்லாக ஏகப்பட்ட விதைகள் வந்து எல்லா மரத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விதைகள் வந்து இருக்குது. இந்த மாதிரி மலைப்பகுதியிலேருந்து நம்ம போகும்போது தேவையான அளவுக்கு தண்ணியும் வேணும், சாப்பிட்ற பொருள் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அது வெயில் காலம், தண்ணி வந்து ஒரு சில இடத்துல கிடைக்கும், கிடைக்காமே போகலாம். அதனால் வந்து மலைப்பகுதியிலேருந்து போயிட்டுருக்கும்போது கண்டிப்பாக வந்து நம்ம தண்ணி வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கோம், சுற்றி இது மரத்தில் பாருங்கள் ஃபுல்லாக வெறும் விதை தான், கருங்காலி விதை தான். சட்டப்படி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எதையும் வெட்டக்கூடாது. வீடியோவில் காட்டுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. இதை பார்த்துட்டு யாருன்னா வந்து எனக்கு வேணும்னு வெட்டிடாதீங்க, எதையும் வெட்டக்கூடாது, சட்டப்படி வந்து குற்றம். அதே மாதிரி கருங்காலி மாலையும் வந்து வாங்காதீங்க. உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் வீடியோவில் அதுக்காக தான் சொல்கிறேன். அழகாக இருக்கிற மலையை வந்து அழகாக விட்டுடணும், அது வந்து நம்ம அழிச்சிடக்கூடாது. அதுக்காண்டி தான் நான் திருப்பி சொல்கிறேன். இதே வந்து மழை பெய்யாத சீசனில் நமக்கு வந்திருந்தோம்னா பச்சை பசேன்னு இருக்கும். இப்போ வந்து வெயில் டைம்னால காஞ்சி போய் அங்கங்கே நெருப்பு வச்சு எல்லாம்
காஞ்சி போய் கிடக்குது. இதே மழை டைமில் வந்து ஒரு டைம் நம்ம வந்து வீடியோ எடுத்து போடலாம். இப்போ 2வது மலையில் தொடர்ந்து பயணிக்கலாம் முடியல. வெள்ளிங்கிரி மலைக்கு போயிட்டு வந்த எஃபெக்ட் இன்னும் கம்மியாகலை. அதுக்குள்ளே இன்னொரு மலை ஏறினதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலையும் போவோம். அதே மாதிரி இந்த மலை மேலே ஸ்கூல் இருக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? 1வது வகுப்புலேருந்து 5வது வகுப்பு ஸ்கூல் இருக்குது. நம்ம கேள்விப்பட்டு தான் சொல்கிறேன். சின்ன வயசில் பார்த்துருக்கேன். ஒரே வாத்தியார் தான், அவர் தான் தலைமை ஆசிரியரும். 1வது வகுப்புலேருந்து 5வது வகுப்பு வரைக்கும் அவர் தான் மேலே வந்து பாடம் சொல்லித்தராரு. வாரத்துக்கு ஒரு டைம் மேலே போயிடுவார். 5 நாள் அங்கேயே தங்கி பாடம்லாம் நடத்தி முடிச்சுட்டு 5ஆவது நாள் முடிஞ்சு சனி நாளில் கீழே இறங்கி அவர் வீட்டுக்கு போயிட்டு வருவார். இதுதான் அவருடைய பணியாக இருக்குது. நம்மளுக்கு ஆசையாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை கிராமத்தில் ஒரு நல்ல ஸ்கூல் வேணும். அதுமாதிரி தார் சாலை வந்து வேணும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வசதியும் வந்து கிடைக்கணும். நம்ம வீட்டிலேருந்து சும்மா பக்கத்தில் கடைக்கு போய்ட்டு ஒரு சக்கரை வாங்கிட்டு வந்தாலே நம்ம அப்படியே சோம்பேறித்தனம் பண்ணின்னு எவ்வளோ இது பண்ணுறோம். இவங்களுக்கு எது தேவைனாலையும், அதாவது அவங்க மலைப்பகுதியில் இல்லாத பொருட்கள் வந்து கீழே தான் வந்து வாங்கி ஆகணும். அதேமாதிரி மலைப்பகுதியில் விளைவிக்கிற பொருட்கள் வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா சூரியகாந்தி நட்டுருப்பாங்க, கம்பு நட்டுருப்பாங்க. அவங்களால எவ்வளோ பயன்படுத்த முடியும்? பயன்படுத்துறது போக மீதி எல்லாமே வந்து கீழே தான் சேல் பண்ணணும். அது மாதிரி கோழிலாம் வளர்ப்பாங்க, கால்நடைகள் வளர்ப்பாங்க. அதெல்லாம் வந்து கீழே தான் வந்து சேல் பண்ணி ஆகணும். அதனால் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் நம்மளும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இது வந்து பெரிய லெவலில் வியூஸ் போனதுக்காக நான் சொல்லலை. அவங்க படுற கஷ்டம் வந்து எல்லாருக்கும் தெரியணும். ஏற்கனவே இந்த யூடியூப்னால தான் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர்லேருந்து ரோடு இல்லை அப்படின்னு சொல்லி பரவி அதுக்கப்புறம் வந்து ரோடு அமைச்சு கொடுத்தாங்க. அந்த மாதிரி வந்து இங்கே இருக்கிற விஷயத்த வந்து மக்களாகிய நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணும்போது தான் இவங்க படுற கஷ்டம் வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ கீழே வந்து மேலே வந்து சட்டையை பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாக நனைஞ்சு போச்சு. திரும்பி ஒரு டைம் நம்ம சும்மா யூடியூப் வீடியோ எடுக்கிறதுக்காகவும் இந்த ஊர் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். கீழே தான் நம்ம வீடு கூட பார்த்திங்கன்னா அந்த மலையிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான். நம்மளுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு தினம் வந்து மேலே ஏறி கீழே இறங்கி, மேலே விவசாயம் தான், வேறு எந்த தொழிலுமே கிடையாது. இப்போ அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி கஷ்டப்படுற மக்களுடைய கஷ்டத்தை வந்து நம்ம பெரிய லெவலில் எடுத்துன்னு போகும்போது அது அதிகாரிகள் பார்வைக்கு வந்து போகும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்களுக்கு வந்து ஏதாச்சும் கண்டிப்பாக செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். அதனால் நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி வந்து இந்த மக்களுக்கு வந்து செய்யணும். அது உங்கள்கிட்ட தான் இருக்குது. தொடர்ந்து வந்து நம்ம போயினே பேசின்னு இருக்கலாம். இந்த வேலூரில் திருப்பத்தூரில் இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த மலையை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கோம். தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. மற்ற மாவட்டத்துலேயும் இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த மலையை பற்றி பெருசாக தெரியாது. இப்போ வெள்ளிங்கிரி மலைனா எல்லாருக்குமே தெரியும், சதுரகிரி மலைனா எல்லாருக்குமே தெரியும். நம்ம அங்கெல்லாம் கோயில் இருக்குது, போயிட்டு வரோம். இங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 150 குடும்பம் இருக்குது. இவ்வளோ மக்கள் வசிக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. இந்த மலை மட்டும் இல்லை, எத்தனோ மலை வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே வந்து மக்கள் வந்து வசிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஒரு சில பேர் கமெண்ட் சொல்லிங்க, ஏன் அவங்க கஷ்டப்பட்டு மேலே இருக்கணும், நீங்கள் எல்லாம் கீழே வர சொல்லலான்னு. அவங்க மேலே வந்து கஷ்டப்பட்டு பல வருஷமாக வந்து மேலே வந்து எல்லாத்தையும் சத்தம் பண்ணி நிலத்தை வந்து பண்படுத்தி விவசாயம் பார்த்துன்னு இருக்காங்க. கீழே வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தொழிற்சாலையில் போய் அடிமை தான் கை கட்டி தான் அவங்க வேலை செய்யணும். விவசாயம் பார்க்குறது வந்து எவ்வளோ நஷ்டம் ஆனாலும் விவசாயத்தை வந்து விட மாட்டான். அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி கமெண்ட்லாம் போடாதீங்க. விவசாயம் பார்க்குறவங்க எவ்வளோ நஷ்டம் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மலையில் வந்து இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, அவங்களால வந்து அந்த இடத்த விட்டு வர முடியாது. அவங்களுக்கு அதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்குள்ளேயே அவங்க வாழ்ந்து நிற்கட்டும். நம்மளால் முடிஞ்சால் நம்மளுக்கு அவங்க உதவி செய்வோம். உதவி செய்யலனாலையும் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கெடுதலும் அவங்களுக்கு வந்து பண்ணாமல் நம்ம இருந்தாலே போதுமாக இருக்கும். அப்படியே கண்டினியூ பண்ணலாம். மூச்சு வாங்குறது ஒன்றும் முடியல. இத்தனைக்கும் இந்த மலைக்கு போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையிலே அங்கங்கே ஒரு 4-5 வழி இருக்குது. எல்லா வழியிலும் வந்து இந்த வழி தான் ஈஸியாக இருக்கிறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்த்திங்களா நம்மளுக்கு.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு ஆப்போசிட்டில் மண் சாலை வந்து அமைச்சிருக்காங்க இல்லைங்களா, அந்த சாலை வந்து இப்போ தான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் அமைச்சிருக்காங்க. அந்த சாலை வந்து இல்லைன்னா மேலே இருக்கிற மக்கள் வந்து இந்த வழியாக தான் போயிட்டு வந்துன்னு இருப்பாங்க. இப்போ அங்கே சாலை அமைச்சதுனால அவ்வளோ போகிறதில்ல. இப்போ மேலே வந்து இந்த வாணியம்படிக்கெலாம் போனோன்னா இந்த பக்கம் தான் இப்போ கூட போயிட்டு வராங்க. அதிகமாக வந்து இங்கே மக்கள் நடமாட்டம் வந்து இப்போ இல்லை. நம்ம ஒரு நாளைக்கு அந்த சாலை வழியாகவும் ஒரு நாளைக்கு நம்ம போயிட்டு எப்படி இருந்தால் பார்க்கலாம். ஏன்னா நான் கூட அந்த பக்கம் போனதில்லை. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த மேலே நக்னாமலையிலேருந்து அப்படியே கீழே சாலை அதில் கீழே போனோம்னா வெள்ளைக்குட்டைன்னு ஒன்று இருக்குது, ஆலங்காயின்னு இருக்குது, நிம்மிம்பட்டின்னு இருக்குது. அங்கெல்லாம் சந்தை நடக்கும். இந்த சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே தயாரிக்கிற பொருட்கள், அதாவது விவசாயம் பண்ணுற பொருட்கள் வந்து விற்றுருவாங்க. கீழே இருந்து அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து வாங்கிக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த பக்கம் போனால் கீழே வாணியம்பாடியில் வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து வாங்கிப்பாங்க. மேலே வந்து உற்பத்தி பண்ணுற பொருளை வந்து விற்பனை செஞ்சுடுவாங்க. அதே மாதிரி மேலே விளைவிக்கக்கூடிய எல்லா பொருட்களும் வந்து அவ்வளோ தரமாக இருக்கும். அதுக்கு ஈக்குவலே கிடையாதுங்க. ஏன்னா அவ்வளோ வளமான மண். கம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அங்கே வந்து மேக்ஸிமம் கம்பு தான் சூரியகாந்தி வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். இது அப்படியே எடுத்துருச்சுண்ணே ஃபுல்லாக. ஏன்னா நெட்டு தான். வா அப்படியே கிட்ட வா. பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் வந்திருக்கோம். இந்த வியூ பாயிண்ட்லாம் பாருங்கள், இவ்வளோ ஹைட்டில் நம்ம வந்திருக்கோம். மூச்சு வாங்குது. இந்த பக்கம் பாருங்கள், மொத்தமாக வந்து எரிஞ்சு சாம்பலாகி கிடக்குது. சூரிய பகவான் வந்து நம்ம உடம்புல இருக்கிற தண்ணி அப்படியே புழிஞ்சு எடுத்துன்னு இருக்காது. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா மணி 10 மணி. ஸ்மார்ட் வாட்ச்சு கனெக்ட் பண்ணாமல் 8:15 தான் டைம் காட்டுது. 10 மணி தீச்சு எடுக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டோம். இந்த க்ரீன் சட்டை ஒயிட் சட்டை நீங்கள் பார்ப்பீங்க. அந்தளவுக்கு உடம்புல இருக்கிற அந்த எனர்ஜிலாம் வெளியே எடுத்து உப்பு கதையாக்கிடும். ஸ்மார்ட் வாட்சில் 8 மணி டைம் காட்டுதுப்பா. கனெக்ட் பண்ணோம். இப்போ மேலே வந்து கரண்ட் வசதி இருக்குது. நான் வந்து ஒரு 7 வருஷம் 8 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது பார்த்துருக்கேன். கரண்ட் வசதி இருக்குது, டிவிலாம் கூட இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மின்கம்பிகள் வந்து போகுது. உங்களுக்கு வீடியோவில் தெரியுமா என்னன்னு தெரில. அங்கேருந்து மின்கம்பிகள் வந்து மேலே போகுது. அதனால் கரண்ட் வசதிகள் வந்து அவங்களுக்கு இருக்குது. கரண்ட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். எங்கப்பா எவ்வளோ பேர் மழை பார்த்தீங்களா? ஆனால் மொத்தமாக அப்படியே நிறுத்தி வச்சு மொத்தமாக இருந்துச்சு போய் கிடக்குது. பின்னாடி பாருங்கள் எவ்வளோ பெரிய மழை. பின்னாடி வந்து ஏதோ மாடு மேய்ஞ்சிட்ருக்கு, எங்கன்னே தெரில. ஆனால் சவுண்டு, மணி சவுண்டு மட்டும் கேட்குது. பிரம்மாண்டமாக இருக்குது மழை. இந்த வியூவில் வந்து பார்க்கும்போது சரியான பிரம்மாண்டம். எந்த சத்தமும் கிடையாதுங்க. இயற்கையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பறவைகள் சத்தம், மாடு மணி சத்தம், அது மட்டும் தான் கேட்குது. அவ்வளோ அமைதியாக இருக்குது. கஷ்டப்பட்டு வந்தால் கூட இந்த வியூ பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம இப்போ அப்படியே இந்த பள்ளத்தாக்கில் உள்ளே இறங்கி திருப்பி மேலே வந்து மலை மேலே போகணும். அப்படியே போவோம் வாங்க.
இப்போது மழை பெஞ்சிச்சுன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த புல்லுலாம் நல்லா முளைச்சி பச்சை பசேன்னு இருக்கும். நம்ம காலையே வைக்க முடியாது, அவ்வளோ கோதைப்புட்கள் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும். இப்போ கூட அந்த புல்லெல்லாம் காஞ்சி போய் இருந்துக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தான் வந்து தீ வச்சுருக்காங்க. இப்போ ஒரு மழை மட்டும் பெய்யட்டும், இந்த காடே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பச்சை பசேன்னு ஆகிடும். மேலே கஷ்டப்பட்டு ஏறி வந்தோம் இல்லைங்களா, இப்போ கொஞ்சம் தொலை வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. வெள்ளிங்கிரி மலை மாதிரி தாங்க. ஃபஸ்ட்டு மலை அப்படியே இப்படி நெட்டாக போகுது, மூச்செல்லாம் அடிச்சுக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே ஸ்மூத்தாக போகுது இல்லைங்களா, அந்த மாதிரி வெள்ளிங்கிரி மலை மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அப்படியே நெட்டாக இருந்தது. இப்போ இந்த 6வது மலையில் போகிற பாதமாச்சு போயின்னு இருக்குது. சரி, எந்த பாதை? அப்படியே போகுது. சரி, அங்கே தண்ணி வருமா மேலே? எங்கே நீ இன்னொரு இடத்துல சொன்னேன், அங்கே என்ன இருக்குமா? இருக்க வாய்ப்புக்கு மேக்ஸிமம் அங்கே லைட்டாவது வரும். இந்த பாருங்கள், தீப்பெட்டி. இதுதான் சொல்கிறதுங்க. இங்கே வந்து இந்த மலைக்கு தீ வைக்காமல் இந்த புல் கோதை புட்கள் இருந்தால் கூட மாடுகள் வந்து சாப்பிடும். இப்படியாவது பார்த்து போகுது, இப்படியாவது பார்த்து போகுது. அது இதான் கரெக்டானு பார்த்தா. மலையில் வந்து ஆடுங்க மேய்ஞ்சிட்ருக்கு. வாங்க அப்படியே போவோம். ஆளுங்க வராங்க பாரு. இந்தா வந்துங்க. எங்கே? மேலே. என் கண்ணுக்கு தெரில. இங்கே தராங்க பாருங்க. இந்தா 2 பேர் என்ன வந்துருக்காங்க. நடு அவங்க அப்படியே கேட்டுக்கலாம். அவங்களே வெயிட் தூக்கி வந்துக்கிறாங்க. தலைவா 20 கிராஸ் ஆகி போயினுது. 20 நிமிஷம். பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து 2 பேர் கீழே இறங்கிட்டு இருக்காங்க. வெயிட்டு தூக்கி இறங்கி வந்துட்டுருக்காங்க. தொடர்ந்து போவோம். சின்ன வலி தான். செருப்பாடாக போய் கோயில் அது. சரி சரிங்க. கீழே போகிறீங்களா? சரிங்க. இங்கே தான் வடச்சேரி. ஆமாம், சும்மா போய் மேலே சுற்றி பார்த்துட்டு வரலாம். போனால் அதான் போனால் வரலான்னு பார்த்தோம். வெள்ளிங்கிரி மலைக்கு போயிட்டோம். எங்களுக்கு தெரியாது, அங்கேருந்து கிளம்புறது தான் தெரியுது இங்கே திருவிழான்னு சொல்லிட்டு வர முடியல. அதனால் சரி சும்மா போய் பார்த்துட்டு கொஞ்சம் தொலைவு போனால். சரிங்க. அப்போ கீழே போயிட்டு வந்தோம். வாணிமடி போகிறீங்களா? சரிங்க. சரி, பார்த்து தான் போயிட்டு வாங்க. சரிங்கம்மா. மேலே ஆம்புலன்ஸ்லாம் இருக்குல்லம்மா? ஆம்புலன்ஸ் கொடுத்தா அது இருக்குல்ல? சரிம்மா. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டாங்கய்யா. ஆமாம், இவ்வளோ மலை பகுதியிலேருந்து ஏறி போகிறது கஷ்டம். சரி, போயிட்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மலையிலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு கீழே நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே தூக்கின்னு போயிட்டு கொடுக்கணும். இல்லை, வண்டி இங்கே கீழே விட்ருக்கோம். கிருஷ்ணாமத்தில். சரி. இல்லை, நாங்கள் சுற்றி பார்க்க தான் இப்படி வந்தது. சரிம்மா, பரவாயில்ல. நாங்கள் இல்லை, நாங்கள் நிறைய டைம் போயிருக்கோம் அந்த வழியில் தான். வந்து பார்த்தீங்கன்னா கீழே எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பொருளையும் தூக்கின்னு போயிருக்காங்க. சாதாரணமாக நடக்கிற நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது, பெருமாள் காலடியா? இது வந்து பெருமாள் காலடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து காலணி போடக்கூடாது. அந்த காலணி வந்து
இது நம்ம தொலை வச்சுட்டு சாமி வந்து நல்லபடியாக கும்பிட்டு நம்ம அப்படியே தொடர்ந்து ஏறலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காசு கொடுத்து கூட அப்படியே போயிடலாம், ரொம்ப அந்த பாதை வந்து கஷ்டமாக இருக்குது, நீங்கள் அப்படியே வர வேண்டியதுதான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போனாங்க. இருந்தாலையும் உங்களுக்கு இந்த வியூலாம் காட்டணும், அவங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் காட்டணும்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த பக்கம் வந்திருக்கோம். இந்த மலையில் வந்து ஏறி 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 மேலே போகிறவங்களும் சரி, கீழே வரவங்களுக்கும் சரி, நம்ம கடவுளை தரிசனம் பண்ணுற நடுவழி பாதை இதுதான். இங்கே வந்து கடவுளை வந்து நம்ம கால் வலி கை வலி இருந்தால் கூட கொஞ்ச நேரம் உட்காந்து சாமி மனசார கும்பிட்டு நம்ம பயணத்தை வந்து நம்ம தொடர்ந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து காலனி வந்து பயன்படுத்தக்கூடாதான். பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இவ்வளோ வெயில் காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதையோட இடுக்குலேருந்து ஊற்று தண்ணி வந்துன்னு இருக்குது. இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா குடிக்கலாம். பார்க்கறதுக்கு வந்து அடியில் வந்து டஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட தண்ணி நல்ல தண்ணி தான், இந்த தண்ணி குடிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம கையில் எடுத்தாவே தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சுத்தமாக இருக்குது. எவ்வளோ சுத்தமாக இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப சுத்தமாக இருக்குது. தண்ணி குடிச்சிட்டு நம்ம அப்படியே அந்த பாதையில் வந்து தொடர்ந்து வந்து நம்ம மேலே பயணிக்கலாம். என்ன ஆச்சுன்னா, இவ்வளோ வெயில் காலத்தில் போன வருஷம் மழையே இல்லை, அப்போ கூட இந்த பாதை இடுக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஊற்று தண்ணி வந்து இன்னுமே போயின்னு இருக்குது. இங்கே மலை மேலே போயிட்டு வர மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து அந்த பூச்சி, கோலப்பூச்சின்னு தான் சொல்லுவாங்க, இது கோலப்பூச்சி. இந்த பூச்சி வந்து எந்த இடத்துல தண்ணியில் இருக்குதோ அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான தண்ணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்மளுக்கு கூட டீட்டெயில் தெரியாது, நம்ம நண்பர் தான் சொல்கிறாரு. இந்த பூச்சி இருந்தால் அந்த தண்ணி வந்து தைரியமாக குடிக்கலாமா, ரொம்ப சுத்தமான தண்ணி அப்படிங்கிற அடையாளம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்சி இருக்கிற தண்ணி. அதுக்காக இந்த பூச்சி இல்லாத தண்ணி வந்து சுத்தமான தண்ணியெல்லாம் கேட்காதீங்க. இந்த மாதிரி மலைப்பகுதியில் வந்து இந்த பூச்சி இருந்தால் நம்ம தைரியமாக அந்த தண்ணி குடிக்கலாம், நம்மளுக்கு எந்த ஒரு ஆபத்துமே இருக்காது. நம்ம நண்பர் தான் இந்த விஷயத்தை வந்து சொன்னார். அதனால் இதையும் நீங்கள் மைண்டில் வச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தேன் பூச்சிலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்காக இந்த இடத்துல இருக்குது. இங்கே இருக்கிற ஆடு மாடுகள்லாம் வந்து இங்கே மேய்ச்சலுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற தண்ணி குடிச்சிக்கும். அப்படியே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி மலையை வந்து நம்ம ஏறி போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம மேலே மலைக்கு போய் சேர்ந்துடலாம். ஒரு பக்கம் ஃபோனில் சார்ஜ் இல்லை, அதனால் பவர் பேங்க்லேயே கனெக்ட் பண்ணிக்கின்னு போயின்னே இருக்கிறோம். ஃபோனு வேறு இந்த செல்ஃபி ஸ்டிக்லேருந்து பிடுங்கி ஒரு 10 அடி தொலைவில் போய் வந்து டிஸ்பிளே லைட்டாக ஒடிஞ்சிச்சு. இருந்தாலும் வீடியோ எடுக்கிறது கூட போகிறதில்ல. டிஸ்பிளேவாக டெம்பர் கிளாஸாக ஒடிஞ்சுதான் தெரில, அது பார்த்துக்கலாம். இப்போ தொடர்ந்து நம்ம போயின்னு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த மலையோட என்ட்ரன்ஸ் வந்து நம்ம போயிடலாம். மலையோட என்ட்ரன்ஸ்னால் மலையோட மேல் பகுதியில் போன உடனே கோயில் ஒன்று இருக்கும், அங்கே ஆட்கள் இருப்பாங்க. போய் சாமி கும்பிட்டு அப்படியே ஊரை சுற்றி பார்த்துட்டு அங்கே என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு கிளம்பிடுவோம். சார்ஜில் இருந்தாலும் பாருங்கள், பவர் பேங்க்கு அது இது எல்லாத்தையும் போட்டு பாக்கெட்டில் போட்டு போயிட்டுருக்கோம். சூரிய பகவான் வந்து நல்லா வந்து உடம்புல இருக்கிற தண்ணி மொத்தத்தையும் வெளியே எடுத்துன்னு இருக்காது, உறிஞ்சு. இருந்தாலையும் பரவாயில்ல, நம்ம கண்டினியூஸாக போயிடலாம். மேலே போயிட்டு நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மலையோட உச்சிக்கு நம்ம வந்துட்டோம். இந்த இடத்துல மட்டும் பாதையை வந்து கொஞ்சம் கல்லெல்லாம் போட்டு கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்காங்க, போகிறதுக்காக நல்லா கொஞ்சம் அகலம் பண்ணியிருக்காங்க. ஆனால் வண்டிலாம் போக முடியாது, கஷ்டம்தான். வண்டி இதில் போகிறது கஷ்டம்தான், ஏன்னா கற்கள் வந்து அதிகமாக இருக்குது. கொஞ்சம் தூரம் இப்படி போனோம்னா கோயில், இந்த கோயில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக்னா மலையோட என்ட்ரன்ஸ். இந்த பக்கம் வரும்போது வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. காலையிலே வந்திருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக இருந்துக்கும், வெயில் வந்ததுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி நம்ம போகலாம். கட் பண்ணிச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மலை மேலே வந்துட்டோம். நம்ம சொன்ன கோயில் இது தான். லாஸ்ட் வீக் வந்து திருவிழா நடந்த கோயில் இதுதான் அந்த கோயிலோட, இந்த ஊரோட நுழைவாயில் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கோயிலை தாண்டி தான் நம்ம ஊருக்குள்ளே போனோம். வாங்க.
பார்த்திங்கன்னா அந்த கோயிலோட என்ட்ரன்ஸில் ஆலமரம் கோயில் போன வாரம் திருவிழா நடந்த இடம் தான். பார்த்திங்கன்னா மாடுகள் வந்து நாட்டு மாடுகள். அரச மரம் மன்னிச்சுங்கப்பா, மேலே ஏறி வந்த மூச்சு வாங்குற டென்ஷனில் சொல்லிட்டேன், மன்னிச்சுங்க. அரச மரம். லாஸ்ட் வீக் திருவிழா பிரம்மாண்டமான அந்த கோயில். மலை மாடுகள் நாட்டு மாடுகள் வந்து இருக்குது. நம்ம போய் கோயிலில் சாமி கும்பிட்டு அப்படியே போய் ஊரை சுற்றி பார்க்கலாம். சாப்பிட்டு அப்படி ஊருக்கு போய் இல்லை சாப்பிட்டு தான் வந்தோம். எப்பவுமே நெட்டாமலைக்கு வந்தால் எல்லாருமே வந்து அன்பா வந்து சாப்பிட்டு வந்தால் எல்லாருமே சொல்கிறாங்க. ஏறி வந்தது சாப்பிட்டு சாப்பிட்டு 7 சாப்பிட்டீங்கயா? சாப்பாடு வந்து அங்கிருந்து எடுத்துட்டு வந்தோம். சரி, இங்க வந்து சாப்பிட்டு எல்லாருமே சாப்பிட்டு சொன்னாங்க. அதெல்லாம் இங்கெல்லாம் குறையில. சாப்பாட்டுக்கா நல்லதா கெட்டதுக்கு எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பண்பாடுமே கிடையாது. யாரோ வந்தாங்க எங்கே போனாங்கன்னு தெரியாது. பார்த்தோம்மா எல்லாம் அது முன்ன சாப்பிட்டு தான் எந்த பொழப்பும். ஓ, இந்த வெளியே ஏறி வந்தீங்களா? ஆடா தாயேடி மக்களா, நடந்தே தான் வந்தீங்களா? வண்டியில் வரல. ஐயோ, நாங்கள்